இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வழக்கம் போல் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்தோன்னா வேலையாக ஒரு பாட்டில் நிறையா தண்ணியை ஃபில் பண்ணி வச்சாச்சு. சாதாரணமாக நம்ம போய் தண்ணி எள்ளி பானையில் குடிக்கவே மாட்டோம். இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சா நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எப்போனாலும் எடுத்து குடிச்சிக்கலாம். ஹேர் பேக்குன்னு ஒன்று போட ஆரம்பிச்சாச்சு. அதை கொஞ்சம் டெய்லி போடலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான கொய்யா இலை, வேப்ப இலை எல்லாத்தையுமே ஒடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன காலை சாப்பாடு செய்ய வேண்டியது தான். காலை சாப்பாடில் இப்போ புதுசாக பொங்கலை ஆட் பண்ணிக்கிறோம். இது அவங்களுக்கு பிடிக்குமா, சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது. சில சாப்பாடு பிடிக்கல அப்படின்னாலும் ஊட்டி விட்டால் சாப்பிடுவாங்க. அப்படி ஊட்டி விட்டும் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் ஊட்டிக்கே அனுப்பிட வேண்டியதான். பழைய படத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஊட்டி கான்வென்ட்டில் படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கே போய் படிச்சுக்கோங்கப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டி எனக்கு சமைக்க முடியலை அப்படின்னு சொல்லி அனுப்பிட வேண்டியதான். இந்த வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டே துணிமணி போட்டு வச்சிட்டோமாக்கோ அது நம்ம 1 மணி நேரத்தில் மற்ற வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஈஸியாக காய போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கான வேலை, இந்த ஒரு வேலையை நம்ம பார்த்துருவோம், நமக்காக நம்மளே செய்கிறது அப்படிங்கிறதுக்காக ஹேர் பேக்குக்கு எல்லா வேலையும் பார்த்தாச்சு. கொய்யா இலை, வேப்ப இலை, அதோட 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடையும் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஜெல் மாதிரி வந்ததுக்கப்புறம் அமர்த்தி அதை எடுத்து தலையில் தேய்க்க வேண்டியது தான். இதையெல்லாம் முடிச்சுட்டு மேலே போய் டைலரிங் ரூமை கூட்ட போனால் 2 முட்டை. இது என்ன முட்டை அப்படிங்கிறதே தெரியலை. ஆல்ரெடி பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இது ஒரு வேளை கேவுளி முட்டையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. சரி, யாரோ நம்ம வீட்டில் பிரசவம் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் காய போட்டாச்சு. துவைக்கிறதுல இந்த வாரம் சேலைகளின் வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, சமையல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன கொடுமை அப்படின்னா நிறைய டைம் இருந்துச்சு, ஃப்ரீ டைம் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் ஸ்டிச் பண்ண கரண்ட்டே இல்லை. ஈவினிங்கும் அப்படி தான், நிறைய டைம் இருந்துச்சு, ஸ்டிச் பண்ண கரண்ட்டும் இல்லை. சரி, ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் கரண்ட் இல்லை, வெளிச்சமே சுத்தமாக இல்லை. தைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னமோ யூனிஃபார்ம் தான். இதை மட்டுமாச்சு இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன். பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நூல் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போதே பாதியோட கரண்ட் போயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உட்காந்து ஸ்டிச் பண்ணலான்னு பண்ணியாச்சு. கரண்ட்டு வரும், அதுக்கேற்றாப்புல கரண்ட்டும் டக்குன்னு வந்துருச்சு. அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே கிட்டத்தட்ட 2 சுடிதார் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஃபீடிங் ஜிப்பை அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதையும் வச்சு முடிச்சாச்சு. எப்பயுமே நம்ம காலையில் ஸ்டிச் பண்ணுறது, ஈவினிங் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதிகாலையில் சீக்கிரமாக வெள்ளனத்தில் எந்த ஸ்டிச் பண்ணாலும் இல்லாட்டி நைட்டு ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் உட்காந்தம்மா ஸ்டிச் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் யாராவது கூப்பிட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் மற்றவங்க எல்லாருமே தூங்குவாங்க. நம்மளோட மிஷினும் நம்மளுடைய ஸ்டிச்சிங்கும் மட்டும்தான். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி டயத்தில் ஸ்டிச் பண்ணால் அந்த வேலையை டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. மணி 10:30 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா வீடே பயங்கரமாக குப்பையாக இருக்குது. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு என்ன தைக்கணும் அப்படிங்கிறத யோசித்து வச்சுட்டு கூட்டி அள்ளிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி இவ்வளோ தைச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நாளைக்கு என்ன தைக்கணும், எத்தனை பீஸ் தைக்கணும், இதை தைச்சி எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை நாளைக்கு ஈஸியாக இருக்கும். நான் சுடிதாருக்கு 250 ரூபாயிலேருந்து 300 வரைக்கும் வாங்குவேன். இன்றைக்கான சுடிதார் 250 ரூபா ரேட்டு தான். மொத்தமாக என்னுடைய செலவு போக இன்றைக்கி எனக்கான வருமானம் 500 ருபீஸ். நீங்கள் இன்றைக்கி என்ன தைச்சிங்க, எவ்வளோ ரூபாய்க்கு தைச்சிங்க, உங்கள் ஊரில் சுடிதார்லாம் என்ன ரேட்டுக்கு தைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு என்ன தைக்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.